ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் சென்னை. இன்றைக்கி நம்ம கலர் கோலம் மாவு வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். இப்போ மார்கழி மாதங்கிறதுனால நம்ம நிறைய பேர் கலர் கோலம் போடலாம். சில பேருக்கு கிடைக்கிற தேவைப்படுற கலர் நமக்கு கிடைக்காது பக்கத்தில். ஸோ நம்ம வீட்டிலே எப்படி நமக்கு வேணுங்கிற கலரை நாமே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ போடுறதுக்கு ஸ்மூத்தாக நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கனாலே திரும்ப திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது எல்லாமே மிக்சிங் கலரு. ஸோ இந்த மிக்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இதுவுமே மிக்சிங் கலர் தான். இந்த கலர்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் வேணும். என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் அந்த பொருள் இருந்தால் போதும். 2 இயர்ஸ்க்கு மேலேயும் நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன பொருள் அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்படி மிக்ஸ் பண்ணுறதும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னா இதுதான் அந்த கலரு. நம்ம பார்த்தோம்னா யூனிவர்சல் ஸ்ட்ரெயினர். இது பார்த்திங்கன்னா பெயிண்ட் கடையில் இருக்கும். இது ஒரு வகையான பெயிண்ட்டு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். இந்த பொருள் இந்த பெயிண்ட் மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனாலும் கட்டி ஆனால் கூட நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 கலர் வாங்கியிருக்கேன். எல்லோ, ரெட்டு, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் ப்ளூ கலர். ஸோ இதில் ரெட் கலர் பார்த்திங்கன்னா ரெட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பிங்க் கலர் தான் கிடைக்கிது. ஸோ ரெட் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி மிக்ஸ் பண்ணுறது, சிங்கிள் கலராக தான் மிக்ஸ் பண்ணணுமா இல்லை டபுள் கலர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம், அதுவுமே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கின கலர்ஸ். இது எல்லாமே இந்த 3 கலர்ஸ் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, கட்டியானா கூட எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம 1 டைம் 1 பாட்டில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம கலந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்மக்கிட்ட கலர்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம். ஸோ இப்போ எப்படி இதை மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு லிக்விட் ஃபார்மில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஒரு ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் அது கட்டியாகும். ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கிற இந்த ரப்பர் கேப்பை நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே கட்டியாகாத மாதிரி இருக்கும். கட்டியானாலுமே ப்ராப்ளம் இல்லை, பட் கட்டியாகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கோலமாவு. கோலமாவு நம்ம பாதி கோலமாவும் பாதி அரிசி மாவும் எடுத்துக்கோங்க. இந்த இதில் எடுத்தால் தான் நமக்கு கலர் போடுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான பவுல் இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில கலர்ஸ் மட்டும் இப்போ தேவைப்படுது. ஸோ அந்த கலரை மட்டும் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இது ஒரு 3 இயர்ஸ் ஆனதுனால ரொம்ப கட்டியாயிருச்சு. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த குச்சியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இத்தினோண்டு தான் நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கலர்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பெயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கையில் பட்டாலுமே நம்ம வாஷ் பண்ணோம்னா டக்குன்னு போயிடும். ஸோ கையில் கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் இப்போ கையில் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதிகமாக கட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் சேர்த்துட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுமே கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இதே கலர் உங்களுக்கு டார்க்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் லைட் கலராக பண்ணணும் எனக்கு தேவைப்படுறதுனால நான் கொஞ்சமாக நான் எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை கோலம் மாவில் சேர்த்துக்கோங்க.
கோல மாவில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து நம்ம கையால் வந்து இதை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு 1 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் வந்து இந்த கோல மாவு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ டக்குன்னு வந்து நமக்கு வந்து கலர் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு 1 மினிட் ஆவது அந்த கோல மாவு வந்து இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு வந்து கலர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த பவுலில் இருக்கிற இந்த இதையும் நான் வந்து கோல மாவு போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கலர் எடுத்ததுக்கப்புறமா இந்த பவுலை வந்து நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கலர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அதனால் நான் இதோட விட்டுருதேன். உங்களுக்கு இதை விட டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் திரும்பியும் கூட பெயிண்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட இதோட சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 1 மினிட் வந்து காய வச்சா போதும். அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு ஈரமாக இருக்காது. ஸோ லைட்டாக வந்து காய வச்சாலே நமக்கு வந்து இது வந்து நல்லா ரெடி ஆயிரும். போடுறதுக்கும் வந்து நமக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு பேப்பரில் வந்து இதை வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். இதை விட உங்களுக்கு லைட்டாக வேணும்னாலும் இதோட இன்னும் கொஞ்சம் கோல மாவு கலந்திங்கன்னா லைட் கலர் ஆயிரும். டார்க்காக வேணும்னாலும் நீங்கள் வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா டார்க் கலர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு கலர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து 3 இயர்ஸ் ஆன பெயிண்ட்டு தான். கட்டியாக இருக்கிறதுனால நல்லா வந்து வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லைட் க்ரீன் கலர். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேம் வந்து கோல மாவில் கலந்துட்டு கையால் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் கலர் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ டபுள் கலர் வந்து நம்ம டபுள் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுவுமே வந்து கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் கலர் வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்காக வந்து நம்ம கற்பூரம் போடணும் செய்யணும் அந்த மாதிரி எதுவுமே வந்து தேவையில்லை. வெறும் இந்த பெயிண்ட்டு வாட்டரை மிக்ஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டபுள் கலர். இதில் வந்து ப்ளூ கலர் அண்ட் வந்து டார்க் க்ரீன் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து நமக்கு வேணுங்கிற ரெண்டுமே ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் அது ஒரு மாதிரியான கலர் வரும். இல்லை ப்ளூ அதிகம் க்ரீன் வந்து கம்மியாக எடுத்தாலும், இல்லை க்ரீன் அதிகம் ப்ளூ கம்மியாக எடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் வந்து வரும். இப்போ இந்த 2 கலரையும் நான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கேன். க்ரீன் வந்து அதிகமாக எடுத்துக்கிறேன். வாட்டரை விட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால அந்த குச்சியை வச்சு என்னால் வந்து மிக்ஸ் பண்ண முடியாதனால கையில் வந்து இந்த மாதிரி நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அது கோல மாவில் கலந்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கலர் வந்து கிடைக்கும். இதே பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டில் வந்து டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்து வேணுங்கிற கலரை வந்து எடுத்துக்கலாம். ரெட் கலர் பிங்க் கலரு வந்து ரெட் கலர் பெயிண்ட் வாங்கினீங்கன்னா பிங்க் கலர் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரெட் கலர் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆரஞ்சு அண்டு வந்து பிங்க்கை மிக்ஸ் பண்ணோம்னா ரெட் கலர் வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் 2 கலராக நம்ம மிக்ஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற கலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.